லிப்ரோ ட்ரைனிங் நம்ம பார்க்க போறோம். விளாட்றப்ப பந்தை நல்லா கவனிச்சு, பந்து எங்க போனாலும் கிரவுண்டை விட்டு வெளியே போனாலும் சரி, உள்ள வந்தாலும் சரி, பந்து எங்க போகுதுன்னு நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது பயப்படாம பந்தை எடுக்கணும். அடிக்கிறப்ப கண்ணை நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பாஸ் ரிசீவ். சரியா? ஒன்று பண்ணி லிப்ரோ விளாட்றாங்க, பாதி பண்ணி ஒரு பாதி பண்ணி ஃபர்ஸ்ட் பாஸ் தெரிகிறாங்கன்னா அந்த பாதி பண்ணி அப்போ நம்மளுக்கு மூமெண்ட்டே நல்லா வரணும். நீ பண்டா நல்லா கவனிக்கணும். சரியா? இப்போ நான் பண்ண போகிறது வந்து அண்ணா போய் சைஸ் அடிப்பாங்க. பந்தை கீழே குத்தினோடனே ஒன் டச்சில் ஓடி போய் நீ பிடிச்சிங்க பந்தை தூக்கி போட மாட்டாங்க. நார்மலாக சைஸ் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. கிரவுண்டில் ஃபுல் கிரவுண்டில் எங்கே வேணா அந்த பந்தை நீங்கள் ஓடி போய் பிடிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ட்ரைனிங். சர்வீஸ் பாலை பந்தை பிடிச்சி ஃபர்ஸ்ட் பாஸ் கொடுக்குற மாதிரியே பந்தை தூக்கி போட்டுருணும். சரியா? மேலே தூக்கி போடணும். ரெடி? கண்ட்ரோலாக எடுக்கிறதுக்கு. சரியா? நம்ம உடம்புல எங்கே பட்டாலும் பந்து நிற்கிற மாதிரியே எடுக்கிறது. சர்வீஸ் பாலே இப்போ வந்து நம்ம பிடிச்சி பார்த்தோமா, இப்போ 2 கையில் எடுக்கக்கூடாது. பந்து எங்கே போனாலும் ஒரு கையில் பந்து அட்டன் பண்ணணும். இந்த பக்கம் போனால் லெஃப்ட் கை ரைட் கைன்னு மாற்றி மாற்றி கையில் வந்து பந்தை அட்டன் பண்ணணும். சர்வீஸ் பாலை நீ கொடுக்கறது பால் கரெக்டாக இங்கே தான் நிற்கணும், எங்கேயும் வெளியே ஓடக்கூடாது. இப்போ தான் பந்து உன் கையில் கண்ட்ரோலாக உக்காரும். ஒரு கையில் அட்டன் பண்ணணும் பந்தை சர்வீஸ் பாலை. ஆஹா, பந்து ஹைட்டாக வை, ஹைட்டாக கொடு. கையை மேலே தூக்காத, கீழே வச்சு பிடி. பந்தை பாரு, பந்தை பாரு, பந்தை பார்த்து வை. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் பிடிக்க பார்த்தல, இப்போ டிஃபென்ஸ் ஆடுறது. நீ பயப்படாமல் எந்த அளவுக்கு பந்தை எடுக்கிறன்றது. நீ எந்த கையை வச்சாலும் பந்து நிற்கணும். சரியா? நான் ஸ்ட்ரோக் போடணும், ட்ராப் போடணும், அந்த பந்தை நீயே தான் பார்த்து எடுக்கணும். இந்த கேப்புக்குள்ளேயே தான் இது உனக்கு இந்த சைடு ஒரு சைடு மூமெண்ட்டு, இந்த சைடு ஒரு சைடு மூமெண்ட்டு தான் இருக்கும். ஆனால் பந்து உன் கையில் தான் அடிக்கும், உன் மேலே கல்லாம் அடிக்காது. நீ பயப்படாத. பந்து ஸ்ட்ரோக் தான் போடுவேன், ட்ராப் போடுவேன். அந்த பந்தை கரெக்டாக பார்த்து வாட்ச் பண்ணி எடுக்கலாம். தெரியும், நான் அடிக்கிற ஆக்ஷன்லேயே வந்து ட்ராப் போட்டேன்னா நீ தான் பந்தை எடுக்கணும். நல்லா வாட்ச் பண்ண வேண்டியது என் கையை. நான் ரெடி? திரும்ப திரும்ப திரும்ப. ரெடி? 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 பார் பந்து ஓடுது பார். ரெடி? 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 பந்தை பாரு. ரெடி? ரெடி? ஓடு ஓடு. ரெடி?
பந்து குத்தக்கூடாது. ரெடி? எஸ். ரெடி? எஸ். ரெடி? 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 பந்தை நல்லா வாஷ் பண்ணால் உடனே எடுத்துடலாம். பந்தை கடைசியாக பார்க்குறது வந்து பயம் இல்லாமல் பந்தை எப்படி எடுக்கிறது. சரியா? பந்தை யார் வேணால் கீழே அமுக்கி அடிக்கலாம். ஆனால் உன் ஜோன் வந்து அட்டாக் லைனுக்கு உள்ளே வெளியே இருந்து நீ எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ஷார்ப்பாக அட்டாக் லைனில் அடிக்கிற பால்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ நம்ம அட்டாக் லைனுக்கு வெளியே இருக்கிற பாலை மட்டும் இப்போ எடுக்க போகிறோம். புரியுதா? ஒரு பால் அடிப்பேன், ஒரு பால் ட்ராப் போடுவேன். நீ வந்து கையிலே விழாதுப்பா. நீ தான் சைடில் பந்தை பார்த்து நம்மளை தாண்டி பந்து போய் உழுதுன்னா அது நம்ம மிஸ்டேக்கு தான். அப்போ பந்து மேலே போகிற பந்தை தான் உன்னால் எடுக்க முடியல. கீழே படு. கட்டை வச்சு கடைசியாக நம்ம பந்தை அடித்தாலும் பயப்படாமல் பந்தை எடுக்கிறது கண்ணை திறந்துன்னு. சரியா? ரெடி? கையை வைக்காத, கையை அன்ற போய் கீழே உட்காரு. கையை மட்டும் வை, கையை மட்டும் வை. கையை நீட்டு.